இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரைடல் செட் பார்க்க போகிறோங்க. ஒரு டார்க் க்ரீன், லைட் க்ரீன் பிரைடல் செட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன கட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுதான் ஒரு கைக்கு நம்ம வந்து இந்த பேங்கிள்ஸை வியர் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்டான பிரைடல் லுக்கில் இருக்கிற செட்டு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து டோட்டலாக 13 பேங்கிள்ஸ் இருக்குது. ஒரு கைக்கு 13 பேங்கிள் இருக்குங்க. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே 4 கட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்று மட்டும் நம்ம வந்து 1 கட் பேங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 1 கட்டு, இதெல்லாம் வந்து 4 கட் பேங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 2/8 சைஸுங்க. 2/8 சைஸில் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம கார்னர் பேங்கிள் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ராப்பில் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்படி 2 பக்கம் கார்னர் பேங்கிளாக வரும்போது லுக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த பேங்கிள் வந்து என்னென்னா, மூன் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? மூனில் கோல்டு கலரும் ஸ்கொயர் ஷேப்பும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்க் க்ரீன், லைட் க்ரீன் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. அதனால நான் லைட் க்ரீன் வந்து இதில் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே வந்து ஜென்ரல் கலர்ஸாக தான் இருக்குது. இதில் வந்து டார்க் க்ரீனும் இதில் லைட் க்ரீனும் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு டிசைன். இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நடுவில் வச்சு கார்னர் வேறு பேங்கிள் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இந்த டிசைன் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு உள்ளே இருக்கிற பேங்கிள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரையாங்கிளில் இது நார்மல் ஷேப் இல்லை, இது வந்து 6x6 ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, தெரியுதுங்களா? அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, பேர்ல், நார்மல் பேர்ல். இது 4x4 ஸ்கொயர் பேர்ல் தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 4x4 இது வந்து கரெக்டாக இந்த பேங்கிளில் ஃபிக்ஸ் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் வெளியே வரும், லைட்டாக வெளியே வரும் 2 பக்கமும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து நம்ம பண்ணியிருக்கிறது வந்து லைட் க்ரீன், பேரட் க்ரீன் சொல்லலாம், லைட் க்ரீன்னு சொல்லலாம். அந்த க்ரீன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நார்மல் மிரர் டைப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கடா பேங்கிள்ங்க. இந்த கடா பேங்கிளில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து 8K ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ரொம்ப குட்டியான ஸ்மால், ரொம்ப ரொம்ப 0 சைஸ் ட்ராப்புன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த தின் ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. திக் ட்ராப்பு, தின் ட்ராப்புன்னு 2 இருக்குங்க. அதில் வந்து இதை வந்து நான் தின் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். திக்னா என்ன, தின்னா என்னங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து தின் ட்ராப்பு. அப்புறம் வந்து 3mm யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் நம்ம வந்து ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேங்கிளில் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கலர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் சூஸ் பண்ணி இதே தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. இதில் வந்து நீங்கள் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒயிட்டு, கோல்டு இருக்குது. அப்புறம் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட்டு, பிங்க்கு, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அந்த மாதிரி 8K எல்லாத்துலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இந்த குட்டி ட்ராப் முதற்கொண்டு இப்போ நிறைய கலர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். இது வந்து ட்ராப் நார்மல் ஷேப், மிரர் டைப் ட்ராப்பில் நார்மல் ஷேப்பு. இதில் வந்து மூன் வந்து கோல்டு மூன் அண்டு வந்து நார்மல் ஸ்கொயர் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி, நார்மல் சைஸில் இருக்கிற கலர் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுலேயும். இதில் வந்து கோல்டு கலர் 6x16 சொல்லுவாங்க. இந்த கொஞ்சம் பெருசு, நார்மலை விட கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் நார்மல் சைஸில் இருக்கிற 4x4 ஸ்கொயரில் தான் நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரையாங்கிள், பேர்ல், க்ரீன், மிரர், அப்புறம் இந்த கடா பேங்கிள், அப்புறம் மிரர் பேங்கிள், அப்புறம் வந்து இந்த க்ரீன் பேங்கிள், லைட் க்ரீன் பேங்கிள், அப்புறம் பேர்ல் பேங்கிள், அண்ட் தென் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் மூன் ஷேப், அதுக்கப்புறம் ட்ராப் ஷேப். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிராண்ட் லுக்கான பேங்கிள்ஸ் நம்ம ஹேண்ட்ஸில் வியர் பண்ணி நம்ம நிற்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறதுக்கு என்னால் முடியல, டைம் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி வேணும், இந்த டேட்டில் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆன் டைமில் நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கவலைப்படாமல் நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணலாம். இந்த பேங்கிள்ஸ் நம்ம ஹேண்ட்ஸில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நம்ம ஒரு வாட்டி டெமோ பார்த்துடலாங்களா? பார்த்தீங்களா? உங்களுக்கு இதோட லுக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இவ்வளோ பேங்கிள்ஸ் வேண்டாம், எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் 2 பேங்கிள்ஸ் கூட ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வியர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிரைடுக்காக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். டார்க் க்ரீன் லைட் க்ரீன் காம்பினேஷனில் ஒரு பிரைடுக்காக மேக் பண்ணது. உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இது ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒரு 2 பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் 2 பேங்கிள்ஸ் எடுக்கும்போது இது கொஞ்சம் சின்ன செட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது கிராண்டாக இருக்கும், சின்ன செட்டாக இருக்கும், நம்ம வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இதெல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் போதும், நான் நீட்டாக சிம்பிளாக போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த ஒரு பேங்கிள் மட்டும் வியர் பண்ணுங்கள். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கிள் மட்டுமே போதும் நமக்கு. ஒரு கடா பேங்கிள் ரொம்ப நீட்டாக, ரொம்ப சிம்பிளான எலிகண்ட் லுக்கில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரைடல் பேங்கிள்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 10 to 15 டேஸாவது டைம் இருக்கணும். இல்லை ஷார்ட் டைமாக இருந்தாலும் ஃபஸ்ட் என்கிட்ட சொல்லுங்கள், கேட்டு பாருங்கள். நான் அப்போ வந்து வேறு எந்த ஆர்டர்ஸும் எடுக்கலை, ரொம்ப டைட் ஷெடியூலில் ஆர்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த பேங்கிள் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எனக்கு 1 டே தான் ஆச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்கு 1 டே தாங்க ஆச்சு. அதனால் எனக்கு வேறு எந்த ஆர்டர்ஸும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் மேக் பண்ணி கொடுப்பேன். அதை பற்றி நீங்கள் எந்த ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். நம்மளுக்கு ஆர்டர் அவங்க எடுத்துகிட்டு நமக்கு லேட் பண்ணிடுவாங்களா, டிலே பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சீக்கிரமாகவே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.